ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு 10 திங்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடு வந்து நீட்டாகவும் அதே மாதிரி வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்கிறதுக்கு ஒரு 10 விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் எழுந்த உடனே வந்து நம்மளோட பெட்டை வந்து நீட்டாக வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட டேவும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அண்ட் நம்மளும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பழகிக்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது. அண்டு செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பெட்டு வந்து எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறது. அப்படி இல்லைனா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல தூக்கமும் வரும். அதே மாதிரி நம்மளோட வீடு அண்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி பெட் கவர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பெட்ரூம், அதுக்கப்புறம் லிவிங் ஏரியா எங்கே இருந்தாலும் நம்மளோட இந்த மாதிரி விண்டோஸு, அப்புறம் டோர், கதவு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறது. ஸோ மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம அடைச்சி வச்சுருப்போம். அந்த ஒரு ஏர்வே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே எடுத்து விட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஏர் உள்ளே வந்து வர்றதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறது. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து நம்மளோட வீடை வந்து அட்லீஸ்ட் நம்ம டெய்லி வந்து எல்லா வீடை ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணுறது தான். ஸோ ஹிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி வந்து சுத்தம் பண்ணிடணும். ஸோ என்னோடய கேஸில் எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்கம் தான் வந்து போட முடியும். வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அதாவது கூட்டி விட்டால் கூட அது அங்கங்கே வந்து சின்ன சின்ன தூசிகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வந்து வேக்கம் கண்டிப்பாக போட்டுருவேன். பட் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப தூசியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் வந்து நான் வேக்கம் போட்டு எடுத்துருவேன். பட் டெய்லி வந்து கிச்சன் கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வந்து தூசியெல்லாம் விழுகும். அதனால் அது எல்லாத்தையும் வந்து நான் கூட்டி விட்டுருவேன். அதுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி விளக்கமாறு வந்து இங்கே எனக்கு கிடைக்கல. என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டிக்கை வச்சு தான் அப்படியே வந்து கூட்டி மட்டும் விடுவேன். பட் மற்றபடி வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து வேக்கம் போட்டுருவேன் கண்டிப்பாக. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து நம்மளோட சோஃபா எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். எப்போவுமே இந்த மாதிரி லிவிங் ஏரியாவில் சோஃபா இருந்தது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெய்லியுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஏன்னா லிவிங் ஏரியாவில் தான் வந்து டக்குன்னு யாராவது வருவாங்க, வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்து வருவாங்க. ஸோ அதனால் வந்து காலையிலே இந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யார் வந்தாலும் டக்குன்னு நம்ம வந்து இப்படி சோஃபா வந்து இப்படி கலைஞ்சிருக்குது, கிளட்டராக கிடக்கு அப்படின்றது ஒரு டென்ஷன் இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம நீட்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யார் வந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி தான் நம்ம இருக்கும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் இந்த வேலையும் முடிச்சிருவேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பாத்திரங்கள் கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் காலையிலே எடுத்து அந்தந்த இடத்துல வந்து வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி இந்த சில வேலைகள்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாத்திரத்தை தேட தேவையில்லை. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து சிங்கில் விழுகிற பாத்திரங்களை நம்ம வந்து கழுவி இந்த மாதிரி டிஷ் ட்ரைனரில் வந்து வைக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து மெயினாக இந்த வேலைகள்லாம் வந்து காலையிலே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடு நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் வந்துட்டு நம்ம சில பொருட்கள்லாம் வந்து அப்படி அப்படியே வந்து அங்கங்கே வச்சுருப்போம். அது எல்லாத்தையும்
எடுத்து கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது. குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சில பொருட்கள்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதனால் அந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்பப்போ உடனே உடனே எடுத்து அதோட இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து குக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குக்கிங் முடித்த பிறகும் நமக்கு அதுக்கான டைம் திருப்பி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கவுண்டர் டாப் ஏரியா எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து நமக்கு கிச்சன் மேடையும் வந்து நீட்டாக இருக்கும், க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் நம்ம இந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து அதுக்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை அடுப்பில் ஏதாவது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் சும்மா தான் நிற்போம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து கவுண்டர் ஏரியா எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளையன்சஸை தூக்கி கவுண்டர் மேலே வந்து வைக்காமல் இருக்கிறது தான். ஸோ ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் தேவைப்படுறது ரொம்ப வந்து நான் டெய்லி இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பொருட்கள் மட்டும் நம்ம கவுண்டர் டாப் ஏரியாவில் வந்து வச்சுக்கலாம். மற்றபடி வந்து சில பொருட்கள் எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளே தூக்கி வச்சுறது, இல்லைனா நான் மாடுலர் கிச்சனாக இருந்தால் கூட கீழே எடுத்து வச்சுக்கிறது, அந்த மாதிரி செல்ஃப்லலாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதே மாதிரி நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து குக்கிங் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னோடய ஷூ ரேக் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நமக்கு அதுதான் வந்து அந்த இடம் தான் வந்து தெரியும். என்கிட்ட வந்து இப்போ ஓப்பனாக தான் வந்து ரேக் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அதை வந்து நான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு கிளட்டர் ஃப்ரீயாகவும் அதே மாதிரி நம்ம நீட்டாகவும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலி அந்த டே முடிகிற அன்னைக்கு நைட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் லோட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து மறுநாள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.